அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவங்க 2 பேர்த்துக்கு இடையே என கருத்து வேறுபாடுகள் அதிக அளவு போய்கிட்டு. அந்த அம்மா வீட்டுல சமைக்கவே மாட்டாங்களாம். ஒரு முறைலாம் ஒரு மாசம் ஹோட்டல் பில்லு மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. ஐடிசில தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்படி எல்லாம் மன உளைச்சல், மன ரீதியான சங்கடங்கள்லாம் இவருக்கு இருந்திருக்கு. இவர் இல்லாத காலகட்டங்கள்லாம் ஒரு 5-6 பேரு அந்த இவருடைய வீட்டுக்காரம்மா கூட உள்ளவங்க எல்லாம் சேர்ந்துட்டு வீட்டுல ட்ரிங்க்ஸ் பண்றது, வெளியே சுத்துறது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க போல. இதெல்லாம் அங்க உள்ளவங்க நமக்கு சொன்ன ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு பிரதர். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம். நான் பேசுறேன், சட்டப்படி பிரச்சனை வரும் தெரியும். அவங்க என்கிட்ட சொன்ன ரெக்கார்ட். இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கான்சர்ட்டுக்கு போயிட்டு வீட்டுல 45 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டுட்டு தன்னுடைய வீட்டுல உள்ள பீரோலி எங்கேயோ வைக்கிறார். வச்சுட்டு இவர் போயிட்டு பிரதர் இது ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னா ரெஸ்ட் எடுக்க போயிட்டு இவரெல்லா தூங்கி எழுந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பார்க்கும்போது அந்த பணம் அங்க இல்லை. மாறாக ஒரு பெரிய ஆணி கம்பியை வளைச்சு சிலுவை மாதிரி அங்க. இது இவர் எங்கன்னு சொல்லி சண்டை போட்டு கேட்டதுக்கு, பிரச்சனை பண்றதுக்கு அந்த வீட்டுல இருந்தது இவருடைய வீட்டுக்காரம்மா. அவங்க நேம் ரீமான்னு சொல்றாங்க. அவங்களும் அவங்களுடைய தம்பியும் தான் இருந்திருப்பாங்க போல. அவங்க கேட்டா எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரு இதுக்கு முன்னாடியே பிரச்சனை ரொம்ப வருஷமா இருந்துச்சு. சண்டை போகும் பொழுது இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, பேசி பார்த்து இந்த பிரச்சனை ஒரு கட்டுப்பாட்டுக்கு வராததுனால அந்த சபையில உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு, நான் லீகலா டிவோர்ஸ்க்கு போறேன், என்னால தாங்க முடியல, எனக்கு டெய்லி ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனையா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு, சங்கடமா இருக்கு, என்னால இதை ஏத்துக்க முடியல. இன்னைக்கு இந்த பணம் நான் தான் வச்ச பணம், நான் தூங்கி எந்திரிச்சு அந்த பக்கிற பணத்தை நான் என்னங்க செய்வேன்? இந்த மாதிரி மாசம் இத்தனை பில்லு வருது, அந்த பில்லு வருது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்படிங்க குடும்பம் நடத்துறது? அதனால நான் லீகலா நான் லீகலா டைவர்ஸ் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இவருடைய ஸ்டாண்ட சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கத்துல நடந்துட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த ரீமாங்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவர் ஒரு ஷோஃபால ரொம்ப டயர்டாகி படுத்து தூங்கிட்டு இருக்காரு போல. அப்ப இவர் ஒரு பெண்ணை 4 வயசுல இருந்து ஒரு பெண்ணை தத்து எடுத்து வளர்த்து போறார். அதாவது தத்து எடுத்துனா அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்காங்க. இவர் இந்த மாதிரி வளர்க்கிற பல பசங்கள்ல அந்த பொண்ணு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வயசு 14 வயசு. அந்த பொண்ணு இவர் அப்பப்பா அப்பான்னு கூப்பிடும், அப்பப்பா மாமான்னு கூப்பிடுமா. அது சின்ன குழந்தை பதில், அப்பப்பா அப்பாங்குமா, அப்பப்பா மாமாங்குமா. அந்த குழந்தை இவங்க வீட்டுல ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தது. இவர் ஷோஃபாட்ட படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த குழந்தைய கொண்டு பதில் பக்கத்துல படுக்க வச்சு இந்த லேடி போட்டோ எடுத்திருக்காங்க. சொல்ல போனா அந்த குழந்தைக்கே தெரியாது. அந்த சர்ச்சில் உள்ள முக்கியமான ஆட்கள், அங்க இருக்கக்கூடிய முக்கியமா, அதாவது இவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் அந்த பொண்ணுங்களை வச்சு விசாரிக்கிறாங்க. என்னதாமா நடந்துச்சு, ஜான் அந்த மாதிரி பண்ணாரா சொல்லுன்னு கேட்கிறாங்க. மாமா அந்த மாதிரி பண்ணவே இல்ல, மாமா அந்த மாதிரி எங்கள்கிட்ட நடந்து இப்படி ஒரு விஷயமே இல்ல, நீங்க ஏன் அப்படிலாம்? ஆமா, அந்த குழந்தைங்க இப்படி ஒரு விஷயமே இல்ல, நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம். இது போன மாசம். இப்ப நான் சொல்ற விஷயம் போன மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயமே இல்ல, நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க, அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு ரொம்ப மாறியா இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் சொல்லியிருக்காங்க. அந்த 14 வயசு பொண்ணுடைய அப்பா அம்மா, எங்க பிள்ளைய வளர்த்ததே அவருதாங்க, நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா அவருதாங்க, நாங்க எப்படிங்க அதை போய் சொல்லுவோம், எங்களுக்கே சங்கடமா இருக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கடந்து இப்ப அந்த 17 வயசு பெண்ணு மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 14 வயசு பெண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. பர்த்டே பார்ட்டில இவர் அந்த பொண்ணுக்கு நெத்தியில முத்தம் கொடுத்திருக்காரு. முத்தம் கொடுத்திருக்காரு. இந்த முத்தம் கொடுக்கறதுக்கு சடனா திரும்புவோம்ல, எல்லாருமே இருக்காங்க, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த பொண்ணை சடனா திரும்பி இருக்காங்க. இப்படி 2 பேரும் பக்கத்துல போயிட்டாங்க. இப்படி பக்கத்துல அது ஒரு ஃப்ரேம்ல விழுந்திருக்கு. இது அந்த ஆப்போசிட் தரப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருடைய ஒய்ஃப் உட்பட எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த போட்டோவை போட்டோஷாப் பண்ணி, அது எப்படி போட்டோஷாப்னு இப்ப நான் லாஸ்டா சொல்றேன், அந்த போட்டோவை போட்டோஷாப் பண்ணி ஒரு 700ல இருந்து ஒரு 800 கான்டாக்டுக்கு அது எப்படி அனுப்புறாங்கன்னா, ஒன் டைம் மட்டும் பாக்குற மாதிரி அனுப்புறாங்க. 5 கோடி ரூபாய் இந்த ரீமா தரப்பு ஜான் ஜெபராஜ் கிட்ட பணம் கேட்கிறாங்க. ஜான் ஜெபராஜ் நான் பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, ஏற்கனவே 2.5 கோடி ரூபாய் உங்களை நம்பி அழிச்சாச்சு, இனிமே என்னை நீங்க பொழப்பும் செய்ய விட மாட்டீங்க, என்னை வெளியும் போக விட மாட்டீங்க. இவருடைய பாஸ்போர்ட்டை அந்த லேடி பொலிசிட்டு தான் சொல்றாங்க. அப்பன்ஸ் அப்படி பாஸ்போர்ட்டை பொலிசி இருந்தா அது அப்பன்ஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டி, தப்பு, சட்டப்படி குற்றம். இந்த பிரச்சனையை கமிஷனர் கூப்பிட்டு கேட்கிறாரு, அம்மா அது உங்க ஃபேமிலி பிரச்சனை
தெரியும். என்னதான் பிரச்சனை, உனக்கு என்னதான் வேணுங்கிறப்ப எனக்கு 5 கோடி பணம் வேணும் சார், எனக்கு அந்த ஆடி கார் வேணும் சார், அது மட்டும் போதும் சார் நம்ம சொல்லி. ஏமா 5 கோடி கேட்கிற சரிமா, அந்த ஆடி கார் எதுக்குமான்னு கேட்குறீங்க, என் வாழ்வாதாரத்துக்கு வேணும் சார். இல்ல இதுல நிறைய கேள்விகள் ஜான் ஜபராஜ் பக்கமும் இருக்கு. ஜான் ஜபராஜ் அவர்கள் தன்னுடைய மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணுடன் எப்படி தொடர்புல இருக்கிறான், அந்த பொண்ணு கூட எப்படி பார்ட்டிக்கு போனா, அந்த பொண்ணு எப்படி பார்ட்டியில அப்படின்னு இன்னொரு பக்கம் ஜான் ஜபராஜ் தப்பு பண்ணலன்னா தைரியமா வந்து ஆஜராயிட்டு போக வேண்டியதுதானே, எதுக்கு தலைமுறை? இப்ப நீங்க உண்மை